இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ தமிழ் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்க, ஒன்னா பேசி சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. தமிழ் உனக்கு பிடிக்காம இருந்திருந்தா இத்தனை நாள் நீ வாழ்ந்திருக்கவே முடியாது. சிபி, உங்க 2 பேருக்கும் கடவுள் போட்டு முடிச்சு தமிழ் உனக்காகவே பிறந்தவ. அதனாலதான் எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஏன் கண்ணில் பட்டிருக்கா, அதுக்கப்புறம் உன் கண்ணில் பட்டிருக்கா. தமிழ் உனக்காக பிறக்கலனா யார் நினைச்சிருந்தாலும் உங்க கல்யாணம் நடந்திருக்காது சிபி. நீயே யோசிச்சு பாரு. தமிழுக்கு முன்னாடி தமிழுக்கு பின்னாடின்னு உன் வாழ்க்கைய கொஞ்சம் பிரிச்சு பாரு. தமிழால நீ எவ்வளவு சாதிச்சிருக்க, உன் வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, நம்ம குடும்பத்துல எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்திய நீ ஒதுக்கி வச்சிருக்கிறது சரியா தப்பான்னு நீயே முடிவெடுத்துக்கோ சிபி. உன் விருப்பம். இன்னொன்னு சொல்றேன், பொண்ணும் சரி பொழுதும் சரி ரொம்ப காக்க வச்சா நம்மளை விட்டு போயிடும். போனா திரும்ப வராது, புரிஞ்சுக்கோ. என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க மனைவிக்கு தாலி கட்டிட்டீங்களா? இதோ அந்த பொண்ணு கழுத்துல மட்டும் மஞ்சள் கயிறை காணோம். அந்த பொண்ணோட புருஷன் கட்ட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இல்லம்மா, இந்த சடங்கு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த சடங்கை செய்யாதவங்க இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்க கூடாது. அது தெய்வ குத்தமாயிடும். நீங்க சபையை விட்டு போயிடுங்க. ஐயா, நான் தாலி கட்டுறேன். நீ உண்மையை சொல்ல ட்ரை பண்ணல, அதுக்காக தான் இது. என்னோட முழு விருப்பத்தோட நான் உனக்கு தாலி கட்டினேன். ஏங்க, என்னமோ தமிழுக்கு தாலி கட்ட மாட்டான்னு சொன்னீங்க, இதோ கட்டிட்டேன் பாருங்க. அதுவும் அந்த தமிழ் செவியையே கட்ட வச்சுட்டா பாருங்க.